outdoor. So in the look so in the look create பண்ணுது. So in the look create moisturizer. So நீங்க என்ன moisturizer? Hi guys, welcome back to my channel and எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் இன்னைக்கு என்னோட யூடியூப் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் தமிழில் பேச போகிறேன் அண்ட் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா 1 வீக் முன்னாடி நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு voting poll போட்டிருந்தேன். என்னோட நெக்ஸ்ட் யூடியூப் வீடியோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணும்னு. ஸோ அதில் பாதி பேர் எனக்கு தமிழ் தான் சொல்லியிருந்தாங்க அண்ட் பாதி பேர் எனக்கு ஹிந்தின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் 70% ஆஃப் பீப்புள் எனக்கு தமிழ் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இன்றைக்கி நான் என்னோட ஹோல் வீடியோவும் தமிழில் பண்ண போகிறேன். நடுவில் கொஞ்சம் இங்கிலீஷ் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் 90% ஆஃப் திஸ் வீடியோ தமிழில் தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலைன்னா ப்ளீஸ் போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேஷனும் நம்மளோட மேக்கப்புக்கு ஒரு நல்ல பேஸ்க்காக நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது ப்ளம் க்ரீன் டீ மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர். ஒரு மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர்னால அந்த ஆயிலி ஃபீல் இருக்காது, உங்களோட ஃபேஸ் அந்த ஆயிலி எஃபெக்ட் இருக்காது, ஃபுல் மேட்டிஃபையாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு ஃபேஸ் ப்ரைமர். இது நைக்காவோட ப்ரெப்மியர் ஃபேஸ் ப்ரைமர். நம்ம ஏன் ப்ரைமர் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்கிற போர்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் இதெல்லாமே பிளர் பண்ணிடும். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஃபவுண்டேஷன் போடும் போது ஒரு நல்ல ஈவனான ஸ்கின் கிடைக்கும். இவ்வளோதான் எடுப்பேன். ஸோ இதை என்னோடய ஃபேஸில் எங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ அங்கே நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ பேசிக்கலி எல்லாருக்குமே நோஸ் பக்கத்தில் தான் இருக்கும், மூக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸ்கின்குள்ளே. மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர் யூஸ் பண்ண அப்புறம் நான் என்னோட ஆக்னி மார்க்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் எல்லாமே ஹைட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணுவேன். இது மேப்ளின் நியூயார்க்கோட கன்சீலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்னோட ஷேடே கிடையாது, இது என்னோட ஷேடுக்கு 2 ஷேட் டார்க்கர். ஸோ இது கொஞ்சம் டார்க்காகவும் இருக்குது, கொஞ்சம் ஆரஞ்சு ஷேடாகவும் சைட்லேயும் இருக்குது. ஸோ இது ஈஸியாக என்னோட பிம்பிள்ஸ் பிம்பிளோட மார்க்ஸ் ஹைட் பண்ணும். அண்ட் இதுக்கு மேலே நான் என்னோடய ஃபவுண்டேஷன் போடுவேன். ஸோ இது எடுத்து எங்கெல்லாம் எனக்கு ஆக்னே மார்க்ஸ் இருக்குது அண்ட் பிக்மெண்டேஷன் எல்லாமே இருக்குது அங்கே எல்லாமே அப்ளை பண்ணுவேன். அண்ட் சில பேருக்கு டார்க் சர்க்கிள்ஸும் இருக்கும். எனக்கு அவ்வளோவா இல்லாதனால நான் என்னோட ஐஸ் கீழே போட போகிறதில்ல. நெக்ஸ்ட் நான் ஒரு டேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு இதை நல்லா பிளெண்ட் பண்ணுவேன். ஆக்சுவலி என்னோடய ஹோல் ஃபேஸ்க்கு நான் பிளெண்ட் பண்ண மாட்டேன். எங்கெல்லாம் எனக்கு இதெல்லாமே கவரேஜ் வேணுமோ, பிக்மெண்டேஷன்ஸ் ஆர் ஆக்னே மார்க்ஸ்க்காக எனக்கு கவரேஜ் வேணுமோ அங்கே மட்டும் நான் பிளெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரஷஸும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் எனக்கு பிளெண்டர் யூஸ் பண்ண ரொம்பவே பிடிக்கும். நல்லா ஒரு கவரேஜும் தரும் நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோட பாதி ஆக்னே மார்க்ஸ் ஹைட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆக்னே ஸ்கார்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் எல்லாமே ஹைட் பண்ண அப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் போட போகிறோம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது மிலானியோட கன்சீல் ப்ளஸ் பர்ஃபெக்ட் 2-in-1. இந்த ஃபவுண்டேஷன் பர்ஃபெக்ட் என்னோடய ஸ்கின் டோன் கலர். கொஞ்சம் லைட்டும் இல்லை, டார்க்கும் இல்லை. இதுதான் என்னோடய ஸ்கின் கலர். எப்பயுமே உங்களோட ஃபவுண்டேஷன் உங்களோட ஸ்கின் கலராக தான் இருக்கணும். இல்லைனா நீங்கள் அதோட கொஞ்சம் லைட்டாக இல்லைனா டார்க்காக வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபவுண்டேஷன் கலர் தான் நீங்கள் பை பண்ணணும். ஸோ எப்பயுமே நீங்கள் ப்ராடக்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே ஃபுல்லாக போட்டிங்கன்னா
ஃபஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ டைரெக்டாக நான் வந்து என்னோடய ஸ்கின்னில் டாட் பண்ண போகிறதில்ல, என்னுடைய பியூட்டி பிளெண்டர்லேயே நான் எடுக்க போகிறேன். எடுத்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் கொண்டு வரணும். நீங்கள் அப்படியே பிளெண்ட் பண்ணாமல் அப்படியே விட்டிங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் வெளில போனால் யார்கிட்டயாச்சும் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து மேக்கப் போட்டிருக்கீங்க அண்ட் கொஞ்சம் அசிங்கமாகவும் இருக்கும். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே நீங்கள் வந்து நெக்கை மறக்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கீழேயும் கொண்டு வாங்க உங்களோட ஃபவுண்டேஷனை. பிகாஸ் உங்களோட நெக்கும் ஃபேஸ் கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படி பண்ணலைன்னா. ஸோ என்னோடய ஃபவுண்டேஷன் முடிஞ்ச அப்புறம் நான் வந்து இந்த ப்ரோ கன்சீல் யூஸ் பண்ணுவேன். என்னோட அண்டர் ஐஸ் அண்ட் பிரிட்ஜ் ஆஃப் மை நோஸ் இங்கே நெத்திலெல்லாம் கொஞ்சம் பிரைட் ஆக்கிறதுக்கு 1 ஷேட் லைட்டர் கன்சீலர் யூஸ் பண்ணுவேன். இது வந்து எலிகல் ப்ரோ கன்சீலர். இது கொஞ்சம் லைட்டான ஷேட். ஸோ என்னோடய ஃபேஸ் நல்லா கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும் அண்ட் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகும். ஸோ அதே தான், நான் டைரெக்டாக அப்ளை பண்ணவே மாட்டேன். கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ராடக்ட் கையில் எடுத்து பியூட்டி பிளெண்டரோட டிப்பில் கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்து கீழே அப்ளை பண்ணணும், கண்ணு கீழே. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட அண்டர் ஐஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. நெக்ஸ்ட் நான் வந்து என்னோடய ஃபுல் ஃபேஸையும் வந்து செட் பண்ணுவேன். அதுக்கு நான் வந்து மேப்லின் நியூயார்க்கோட ஃபிட் மீ லூஸ் ஃபினிஷிங் பவுடர், அது ஒரு நல்ல ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்து மெயினாக நம்மளோட அண்டர் ஐஸ் செட் பண்ணேன். ஏன்னா அங்கே தான் நல்லா க்ரீஸ் ஆகும் நம்மளோட ஐஸ். ஸோ அங்கே நீங்கள் நல்லாவே செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸ்ட்ரா பவுடரை எடுக்கிறதுல என்ன இருக்கோ அதுலேயே என்னோடய ஃபேஸை வந்து ஃபுல்லாக செட் பண்ணுறேன். ரொம்ப பவுடர் போட்டாலும் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து கேக்கியாக இருக்கும், அது நல்லாவும் இருக்காது. கொஞ்சம் க்ளோயியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் பவுடர் எடுத்து கொஞ்சமாக செட் பண்ணுவேன். என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணுறது நிக்ஸ் ப்ரொஃபஷனல் மேக்கப் மைக்ரோ ப்ரோ பென்சில். ஸோ ஒரு சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பென்சில் மாதிரி இருக்கும், ரொம்ப மைக்ரோ, ரொம்ப சின்னதாக இருக்கும் அண்ட் ஒன் சைட் ஸ்பூலியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கோமும் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணலாம். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ரோக்காக லைனாக தான் போடணும். எடுத்த உடனே நீங்கள் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா அவ்வளோதான், அது நேச்சுரலாகவே இருக்காது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களை ஐப்ரோஸ் பண்ணும்போது ஸ்ட்ரோக்காக போடணும். உங்களோட ஐப்ரோஸ் எந்த டைரெக்ஷனில் வளருதோ அந்த டைரெக்ஷனில் தான் நீங்கள் லைனும் போடணும். என்னோட 2 ஐப்ரோஸும் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம டைரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஐஸ் போகலாம். ஸோ இன்றைக்கி ஐ லுக்கே வந்து ப்ரௌன் ஸ்மோக்கி ஐஸ். ஸோ இதுக்காக உங்களுக்கு வேணும் ஒரு நல்ல காஜல், நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி ஒரு காஜல். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து சுகரோட ஸ்ட்ரோக் ஆஃப் ஜீனியஸ் ஹெவி டியூட்டி கோல். இது வந்து பிளாக் காஜல். ஸோ உங்கள்கிட்ட என்ன காஜல் இருக்கோ நீங்கள் அதே யூஸ் பண்ணலாம். மேப்லினோட காஜலும் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனி அதர் என்ன காஜல் வேணாலும் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது இந்த காஜல். ஸோ
இந்த காஜல் எடுத்து நம்ம எப்பயுமே எப்படி ஒரு ஐலைனர் போடுவோமோ அதே மாதிரி ரஃப்பாக நீங்கள் ஒரு லைன் போடுங்க. இதோ இந்த மாதிரி லைன் போட்டு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து அதை நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணணும். ப்ரௌன் எடுத்து என்னோட ஃபுல் க்ரீஸில் அப்ளை பண்ணுவேன் அண்ட் பிளெண்டும் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட்டும் கிடைக்குது. பிளாக்லேருந்து அப்படியே ப்ரௌனாக போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 minutes பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. சேம் கலர் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் சிம்பிளஸ்ட் ஸ்மோக்கி ஐஸ். அண்ட் சேம் காஜல் எடுத்து என்னோடய வாட்டர் லைனையும் ஐலாஷஸ் கர்ல் பண்ணிவிட்டு அப்புறமா மஸ்காரா போடுவேன். இதுதான் ப்ரௌன் ஸ்மோக்கி ஐஸ். டக்குன்னு இந்த ஐஸ்க்கும் நான் போட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம ஹோல் ஃபேஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஐஸும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுதான் ஃபைனல் ஐ லுக். ப்ரௌன் ஸ்மோக்கி ஐஸ் எவ்வளோ ஈஸி முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கான்டூர் பண்ண போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் ஸ்டெப். உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம், இல்லைனா இது டைரெக்டாகவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ளஷ்ஷுக்கு போயிடலாம். ஆனால் கொஞ்சம் டைமென்ஷன் வேணுனுக்காக, கொஞ்சம் வந்து நல்ல ஒரு லுக் வேணுக்காக நான் வந்து கான்டூர் பண்ண போகிறேன் என்னோடய ஃபேஸை. ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சுகரோட கான்டூர் தி ஃபேஸ் ஃபோர்ஸ் ஃபேஸ் பேலட். ஸோ இந்த
போட்டாச்சு, ப்ளஷும் போட்டாச்சு அண்ட் ஹைலைட்டரும் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக். இப்போ லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் போடலாம், அது உங்களோட சாய்ஸ். லிக்விட் லிப்ஸ்டிக் போடலாம், மேட் போடலாம், ஆர் க்ளாஸி லிப்ஸ்டிக்கும் போடலாம். இந்த லுக்குக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஆல்ரெடி உங்களோட ஐ லுக் வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ உங்கள் லிப்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக இல்லை நியூடாக போனால் இல்லை பிங்கிஷ் கலர் போனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து பிளரோட ப்ரௌனிஷ் நியூட் ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஷேட் வந்து கண்ட்ரோல் யுவர் பாய் ஃப்ரெண்ட். நான் சொல்கிறேங்க, இதில் எழுதியிருக்கு கண்ட்ரோல் யுவர் பாய் ஃப்ரெண்ட். ஸோ இது வந்து பிளர். லாஸ்ட் ஃபைனல் லுக். ஸோ வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து செட்டிங் ஸ்ப்ரேயால் நம்மளோட ஹோல் மேக்கப்பையும் செட் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணுறது மேக்கப் ரெவல்யூஷன் க்ளோ ஃபிக்ஸ். செட்டிங் ஸ்ப்ரே போட்ட அப்புறம் உங்களோட ஃபேஸை டச்சே பண்ணாதீங்க. த்ரூ அவுட் த டே அப்படியே இருக்கும் மேக்கப். நீங்கள் டச்சே பண்ணாதீங்க, அதே தானாக காஞ்சிடும். நீங்கள் பியூட்டி பிளெண்டர் எடுத்து அமக்கிறதோ இல்லை டிஷ்யூ பேப்பர் எடுத்து பண்ணுறதோ பண்ணவே பண்ணாதீங்க. அதே தானாக காஞ்சு அதே தானாக அழகாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை லுக் கைஸ்.